ஜாஃபர் சாதிக் வழக்கு ஆஜரான பாஜக புள்ளி. விரியும் போதை நெட்வொர்க். போதை கடத்தலில் பாஜக பங்கு. மூடி மறைக்கப்படும் முக்கிய பெயர்கள். வெளியான ஷாக் ரிப்போர்ட். ஜாஃபர் சாதிக் புதிதாக ஒன்றும் போதைப் பொருள் கடத்தவில்லை. பல ஆண்டுகளாக கடத்தல் தொழிலில் இருக்கும் ஜாஃபருக்கு உதவியாக பாஜக பிரமுகர்கள் பின்னணியில் இயங்கி இருக்கிறார்கள் என்கின்றன சென்னை உயர்நீதிமன்ற வட்டாரங்கள். ஜாஃபர் சாதிக் கடத்திய சூடோஃபெட்ரின் என்கிற மருந்தை தயாரிக்கும் கெமிக்கல் கம்பெனிகள் இந்தியாவில் பல இடங்களில் இருக்கின்றன. இந்த ரசாயன மருந்தை தயாரிக்க ஒரு ஃபேக்டரி தேவை. அதை மத்திய மருந்து தரப்படுத்தும் அமைப்பில் பதிவு செய்து அனுமதி பெற வேண்டும். மத்திய சுகாதார அமைச்சகத்தின் கீழ்தான் அந்த அமைப்பு செயல்படுகிறது. மத்திய பாஜக அரசின் அனுமதி பெறாமல் சூடோஃபெட்ரின் மருந்தை யாரும் தயாரிக்க முடியாது. போதை மருந்து கடத்தல் மன்னன் என்று கூறப்படும் ஜாஃபர் சாதிக் சூடோஃபெட்ரின் ரசாயனத்தை சட்டவிரோதமாக தயாரித்து ஏற்றுமதி செய்தாரா, அல்லது அந்த மருந்தை தயாரிக்கும் நிறுவனங்களிடமிருந்து வாங்கி வெளிநாடுகளுக்கு விற்பனை செய்தாரா? சூடோஃபெட்ரின் மருந்தை சட்டவிரோதமாக விற்பனை செய்த ஏஜென்டா ஜாஃபர் சாதிக்? ஜாஃபர் சாதிக் மூலமாக சூடோஃபெட்ரின் ரசாயனத்தை மெத்தபெட்டமைன் என்ற போதை மருந்து தயாரிப்பதற்காக விற்பனை செய்தது யார்? இதில் ஜாஃபர் சாதிக்கை மட்டும் குற்றவாளியாக்கி வழக்கை முடிக்க பார்க்கிறார்களா? 45 முறை சூடோஃபெட்ரின் ரசாயனத்தை ஜாஃபர் சாதிக் வெளிநாடுகளுக்கு கடத்தியிருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்புத்துறை கூறுகிறது. ஆனால் இவர் யாரிடமிருந்து வாங்கி கடத்தினார் என்பதை பற்றி பதில் சொல்ல மறுக்கிறது ஒன்றிய பாஜக. அரசு அதிகாரிகள் துணையின்றி ஜாஃபர் சாதிக்கால் இந்த கடத்தலை மேற்கொள்ள முடியாது. ஜாஃபர் சாதிக்கு உதவிய பாஜகவினர் யார் என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. ஜாஃபர் சாதிக்கு எப்படியெல்லாம் பாஜகவை சேர்ந்தவர்கள் உதவுவார்கள் என்பதற்கு நடைபெற்ற ஒரு சம்பவம் உதாரணமாக இருக்கிறது. இதே ஜாஃபர் சாதிக்கை அதிமுக ஆட்சி காலமான 2013ஆம் ஆண்டு சென்னை மகாகவி பாரதி நகரைச் சேர்ந்த உதவி ஆய்வாளர் AV விமலநாதன் கைது செய்தார். வியாசர்பாடியில் இருக்கும் அம்பேத்கர் கல்லூரி அருகே 2 சொகுசு கார்கள் நின்றிருந்தன. அதில் ஒரு கார் போலீசாரை பார்த்ததும் எதிர்த்திசையில் ஓடி சாலையின் தடுப்பில் மோதி கவிழ்ந்தது. அதில் இருப்பவர்களை கைது செய்தோம். அதில் ஜாஃபர் சாதிக் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களிடம் 20 கிராம் எஃபெட்ரின் என்கிற போதைப் பொருள் 2 பாக்கெட்டுகளில் இருந்தது. பணமாக 1 லட்சம் ரூபாய் பிடிக்கப்பட்டது. ஜாஃபர் சாதிக் காரில் வைத்து பாக்கெட்டாக போதைப் பொருளை விற்று கொண்டிருந்தார் என தமிழக போலீஸ் வழக்கு தொடர்ந்தது. ஜாஃபர் சாதிக்குக்காக தமிழக பாஜக துணைத் தலைவராக இருக்கும் பால் கனகராஜ் கோர்ட்டில் ஆஜரானார். அவர் மகாகவி பாரதி நகர் காவல்துறை ஆய்வாளர் நடராஜனுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இடையே தகராறு இருந்தது. வழக்கறிஞர்களுடன் இருந்த முன்விரோதம் காரணமாக வழக்கறிஞர் என ஸ்டிக்கர் ஒட்டியிருந்த காரில் இருந்த ஜாஃபர் சாதிக் மீது ஆய்வாளர் நடராஜன் போதைப் பொருள் கடத்தினார் என பொய் வழக்கு போட்டார் எனவும், கைப்பற்றப்பட்ட பொருள் போதைப் பொருள் என எந்த லேப் ரிப்போர்ட்டும் சமர்ப்பிக்கப்படவில்லை எனவும் கூறி வாதாடினார் பால் கனகராஜ். ஜாஃபர் சாதிக் விடுதலை செய்யப்பட்டார். அதேபோல மும்பையில் ஃபெட்டமைன் என்கிற 36 கிலோ போதைப் பொருளை கடத்தியதாக ஒரு வழக்கு ஜாஃபர் சாதிக் மேல் பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கிலும் பாஜக ஆதரவுடன் வெளியே வந்திருக்கிறார் ஜாஃபர் சாதிக். என் மீது போடப்பட்ட போதைப் பொருள் வழக்குகள் எல்லாம் பொய் வழக்குகள். நான் எந்த தண்டனையும் இதுவரை பெறவில்லை என்பதுதான். பணக்காரனாக சென்னையில் சுற்றி சினிமா படம் தயாரித்து ஹோட்டல்களை கட்டி ரியல் எஸ்டேட் வியாபாரம் செய்து வந்த ஜாஃபர் சாதிக் தன் நண்பர்களிடம் சொல்லும் வழக்கமான டயலாக். பெரம்பூர் மற்றும் வியாசர்பாடியை மையமாக கொண்டு இயங்கிய ஜாஃபருக்கு செம்மர கடத்தல்காரர்களுடன் நெருங்கிய தொடர்பு இருந்தது. வியாசர்பாடியை சேர்ந்த பிரபல செம்மர கடத்தல்காரர் KR வெங்கடேஷ் ஜாஃபருக்கு நன்கு அறிமுகமான நண்பன். பாஜகவில் நிர்வாகியாக இருக்கும் KR வெங்கடேஷ் மூலமாகத்தான் பல துறைமுகங்களிலிருந்து செம்மரம் கடத்துவதைப் போல போதைப் பொருட்களை ஜாஃபர் சாதிக் கடத்தியிருக்கிறார் என்கிறார்கள் போதைப் பொருள் கடத்தல் துறையில் இருக்கும் வழக்கறிஞர்கள். போதைப் பொருள் கடத்தல் வழக்குகளுக்கு பாஜகவின் மாநில துணைத் தலைவர் பால் கனகராஜ் தான் நம்பர் 1 வழக்கறிஞர். KR வெங்கடேஷை பாஜகவில் சேர்த்தவர் மத்திய மந்திரி L முருகன். பாஜகவின் வினோஜ் P செல்வம் KR வெங்கடேஷின் மிக நெருக்கமான நண்பர். பிஜேபி கட்சியின் பிரமுகர்கள் உதவியுடன் தான் ஜாஃபர் சாதிக் குஜராத்தில் ஒரு பார்மாசூட்டிக்கல் கம்பெனியும் நடத்தி வந்திருக்கிறார் என்கிறது பாஜகவின் கமலாலய வட்டாரங்கள். இந்நிலையில் தமிழக முதல்வர் ஸ்டாலின் எச்சரித்த போதைப் பொருள்களுக்கு எதிரான அதிரடி நடவடிக்கைகளை தொடர்ந்து
தற்பொழுது சென்னை அம்பத்தூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட ஒரகடம் பகுதியில் போதைப் பொருட்கள் பாக்கெட் செய்து விற்கப்படுவதாக கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் ஆவடி ஆய்வாளர் தலைமையிலான சோதனையில் ரமேஷ், பாபு என்பவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். அவர்கள் பெங்களூரில் ரூபாய் 15 லட்சம் மதிப்புள்ள மெத்தபெட்டமைன் பதுக்கியுள்ளதாக கண்டுபிடித்துள்ளார்கள். போதைப்பொருள் நெட்வொர்க்கை ஆட்டி படைக்கும் பாஜகவினர் குறித்த விவரங்களை மூடி மறைக்கும் முயற்சிகள் தொடர்கின்றன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.